ஆமாம் இருந்துச்சே. இப்போ கலைஞர் 2 திருமணம் பண்ணிட்டாரு. 2 திருமணம் ஓப்பனாக வச்சுருந்தாரு. எந்த பெண்ணும் பாதிக்கப்பட்டார், கலைஞரால் நான் பாதிக்கப்பட்டேன்னு கோர்ட்டுக்கு போலையே. ஓகே. யாருமே யோக்கியம் கிடையாதுங்க. இதுவே நீங்களா வச்சுக்கிட்டா யார் கேட்க போகிறா? இல்லாட்டி அவங்களுக்கு மியூச்சுவலாக நீங்கள் டிவோர்ஸ் வாங்கி தான் யார் கேட்க போகிறா? சங்கீதாவும் விஜயும் மியூச்சுவலாக பேசி டிவோர்ஸ் வாங்கிட்டு நீங்கள் யார் கூட ஒன்றாலும் இருங்க, ஃப்ளைட்டில் போங்க, நாய்க்குட்டியை தூக்கி வச்சு கொஞ்சுங்க, சார்ட்டர் ஃப்ளைட்டில் போங்க, கல்யாணத்துக்கு போங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. ஓகே. யார் கேட்க போகிறா? இது இஷ்யூவே கிடையாது. அப்போ கட்டிய மனைவி ஒரு பெண், தன்னை நம்பி வந்த ஒரு பெண், தன் கணவனால் வந்து இன்றைக்கி வந்து பாதிக்கப்பட்டிருக்காருன்னு கோர்ட்டுக்கு போய் நின்று அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிற பிறகு தான் இது இவ்வளோ பெரிய. இப்போ யார் சினிமா நடிகராக இருக்கட்டும், அரசியல்வாதியாக இருக்கட்டும், ஒரு தனிப்பட்ட மனிதனாக இருக்கட்டும், அவன் யார் என்ன வேணாலும் பண்ணிட்டு போகிறான். அதுக்கு எல்லாருக்கும் 100% ரைட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக விஜய்க்கு அந்த ரைட்ஸ் இருக்குது. அவர் எங்கே வேணாலும் போகலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அதனால அது யார் விமர்சனத்துக்கு பேசவே கூடாது. ஆனால் ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு போய் நிற்கிறப்ப தான் அந்த பிரச்சனை வருது. இப்போ கலைஞருக்கு வரல, ஏன்னா கலைஞர் 2 குடும்பத்தையும் வச்சுருந்தார். ஒரு நாள் முதலமைச்சர் இருக்க லஞ்சுக்கு ஆலிவார் ரோட்டுக்கு போவார், ஒரு நாள் வந்து கோபாலமரம் வருவார். ரெண்டையும் ஓப்பனாகவே டிக்ளேர் பண்ணி வச்சுருந்தாங்க. 2 குடும்பத்தையும் சரியாக பாதுகாத்தார். 2 குடும்பத்துக்கும் தேவையான எல்லா விஷயத்தையும் செஞ்சார்.